தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு. யாரும் எதிர்பார்க்கல. பட் நான் எதிர்பார்த்து ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி யூடியூப்ல போட்ட ஒரு வீடியோல வந்து விஜயோட டிவிக்கு வந்து 70 சீட்டுக்கு மேல வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது யாருமே இவ்வளோ பெரிய நம்பர் சொல்லவே இல்ல. ஸோ பாண்டே முதற்கொண்டு நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மியா தான் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நான் இவ்வளோ நம்பர் அதிகமா சொன்னோனே இதெல்லாம் நடக்க சான்ஸே கிடையாது. உங்களுக்கு அரசியல் தெரியாது. நீங்க பிசினஸ் மேன் அப்படிலாம் சொல்லிருந்தாங்க. பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியறது அரசியல் கிடையாது கைஸ். நீங்க வந்து நியூஸ்ல பார்க்குறதோ, சோஷியல் மீடியால வரதோ அதெல்லாம் அரசியல் கிடையாது. அரசியலுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் இருக்கு. அந்த வியாபாரத்தை பேஸ் பண்ணி தான் அரசியல் நடக்கும். ஸோ நான் ஆஸ் அ பிசினஸ் மேனா வந்து அந்த வியாபாரத்தை பார்த்தேன். ஸோ அந்த வியாபாரத்தில் எது ஒர்க் அவுட் பண்ணால் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நம்பரை போட்டேன் 70க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் பாயிண்ட் என்னன்னா அவங்களுக்கு இப்போ வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவிக்கு ஃபேன்ஸாக இருந்தவங்க வந்து இப்போ டிவிக்கோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பொறுப்பை வந்து இன்னைக்கு இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி இப்பயும் இருக்காதீங்க. உங்கள் பொறுப்பை நீங்கள் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கோங்க. மற்றவங்க வந்து உங்களை கிண்டல் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன்னா அது உங்களை பாதிக்காது, உங்கள் தலைவரை பாதிக்கும், உங்கள் கட்சியை பாதிக்கும். நீங்கள் பாட்டுக்கு வந்து மற்ற கட்சிக்காரங்க மாதிரி நீங்களும் பிஹேவ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணுங்க. உங்களை ரொம்ப சின்ன பசங்கன்னு சொல்கிறாங்க, உங்களுக்கு விஷயம் தெரிலன்றாங்க, கட்சியோட கொள்கை தெரிலன்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக கொஞ்சம் போய் படிச்சு பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கேளுங்க, கேள்வி கேளுங்க. அதேமாரி கண்மூடித்தனமா உங்கள் கட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, விஜய் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க, விஜய் நல்லா ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ முசோலினிலேருந்து ஹிட்லர்லேருந்து நிறைய டிக்டேட்டர்ஸ் உருவானது என்ன அப்படின்னா கண்மூடித்தனமான அவங்களோட ஃபாலோவர்ஸ் தான். ஸோ அது அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ அதேமாரி வந்து மற்ற கட்சிக்காரங்க டிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், எஸ்பெஷலி நாம் தமிழராக இருக்கட்டும், விஜயை கலாய்க்கிறது, விஜயை திட்டுறது, இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க கட்சிக்காரங்களை கோவப்படுத்துறது, அந்த ஃபேன்ஸை கோவப்படுத்துறது, அது ஒரு தொழிலாக நீங்கள் வச்சுட்டு இருக்காதீங்க. ஸோ அவங்க சின்ன பசங்க. உங்களுக்குலாம் வயசு அதிகமாக இருக்கும், அவங்களாம் சின்ன பசங்க. ஸோ அவங்க மெச்சூரிட்டிக்கு, அவங்க தெரிஞ்ச விஷயத்துக்கு, அவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பானுங்க, இந்த நேரத்தில் எக்ஸைட்டடாக இருப்பானுங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஸோ அவங்கள போய் காயப்படுத்துறது, அவங்கள கோவப்படுத்துறது அப்படின்றதுனால என்ன நடக்க போகுது? அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தான். ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க நல்ல விஷயம் செஞ்சாங்கன்னா க்ரூம் பண்ணுங்கள். ஸோ லெட் தம் ஆக்சுவலி பி அ பெட்டர் பர்சன். ஸோ அவங்களுக்கு தெரியலனா ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒரு ஹேட்டாக ஒரு கமெண்ட்டை போடுறீங்க, நக்கலா ஒரு விஷயத்த போடுறீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப என்னைக்காவது ஒரு நல்ல கமெண்ட் வந்திருக்கிறா? நீங்க வந்து ஹேட்டா ஒன்று போடுறீங்க, நக்கலா போடுறீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப 10 மடங்கு அதான் வரும். ஸோ திங்க் அபௌட் இட். ஸோ அதேமாரி நாம் தமிழர் ஃபேன்ஸ் வந்து நீங்கள் இனிமேல் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ கட்சியை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க அப்படின்றத எப்போவுமே மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற கட்சிக்காரங்களோட நீங்கள் பெட்டராக நடங்க. அப்படின்னா உங்கள் அண்ணன் வந்து இன்னொரு தடவை எலெக்ஷனில் வந்து ஜெயிப்பார். அடுத்த டேர்மும் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாரி உங்கள் அண்ணன் தப்பு பண்ணாருன்னா அது கேள்வி கேளுங்க. அப்போ தான் நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறீங்க. உங்கள் கட்சி நல்லா ரெஸ்பான்சிபிளான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு உங்கள் கட்சி மேலேயும் உங்கள் அண்ணன் மேலேயும் நம்பிக்கை வரும். ஸோ திங்க் அபௌட் இட். வில் சீ அன் அனதர் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சியர்ஸ்.